भाजपा राज्य कानूनी शाखा के आयोजक कुमार गुरु ने जय कौंडम करोड़ घटना के लिए राज्य सरकार को दोषी ठहराया और इसे पूरी तरह विफल बताया। जीएसटी 2.0 जागरूकता सम्मेलन में उन्होंने कमोडिटी की कीमतें कम करने और भारत के वैश्विक कद को बढ़ाने के लिए प्रधानमंत्री नरेंद्र मोदी के सुधारों की प्रशंसा की। மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் சென்று அதை பரப்ப வேண்டும், மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்கு காரணமாக இன்றைக்கு ஜெயங்கொண்டம் நகரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றைய தினம் பொதுக்கூட்டத்தில் பேசி மோடி அவருடைய சாதனை பற்றியும் வரி புரட்சியை பற்றியும் மக்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறினோம். மக்களும் அனைவரும் ஆர்வமாக கேட்டனர். மக்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்பதற்காக மேலும் மேலும் இன்றும் ஒரு மாதம் நாங்கள் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக பாருங்க, எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் கரெக்டாக போகுது. அது ஏன்னு ஒருத்தர் கூட வரைக்கும் கேட்கல. ஒரு உதாரணத்துக்கு இந்த இந்த ரோட்ல நாங்கள் மீட்டிங் நடத்தினோம். இந்த ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் வந்தா அது காரணம் போலீஸா இல்லை நீங்கள் பேசுகிறவரா? ஏன் இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் தள்ளி விடலாம்ல? இதையெல்லாம் பார்க்கறது தானே பெர்மிஷன் நம்ம கேட்கும் போது 3 நாள் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு? இந்த களப்பணியை பார்க்கறது தானே, ஆய்வு பண்ணது தானே. ஆம்புலன்ஸ் வரலாம், திடீர்னு ஒரு தகராறு வரும், பிரச்சனை வரும். இதையெல்லாம் எடுத்துட்டு தானே போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஆம்புலன்ஸ் வர்ற ஆம்புலன்ஸ்லாம் அது உள்ள ஏற்கனவே அவங்க முட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் வந்தால் இன்னும் தள்ளி தானே போவாங்க. இது முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான், கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் தான். அது வேற. அதுக்காக இந்த கூட்டம் நடத்துறவங்க அரெஸ்ட் பண்ணணும், அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணவங்க அரெஸ்ட் பண்ணணும், மைக் செட்டு போடுறவங்க அரெஸ்ட் பண்ணணுன்றது வந்து திசை திருப்புற வேலை தான். அதாவது இதுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக மிகுந்த மன உளைச்சலோடு துபாயிலிருந்து வந்து தனி விமானத்தில் வந்து கதறி கதறி அழுது மீண்டும் துபாய்க்கு சென்று கதறி கதறி அழுவும் நிலைமையில தமிழகம் இன்னைக்கு இருக்குங்க. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அது கேட்கறதுக்கு ஒரு கட்சி, ஒரு ஊடகம் இல்லை, ஒரு கட்சி இல்லை. ஏன் வந்தார்? வந்தது போனாரு தப்பு இல்லை, திரும்பி வந்தார், ஏன் உடனே போனோமான்னு ஒருத்தர் கூட கேட்கல. இவங்கெல்லாம் தான் மோடியை பற்றி ஏன் அடிக்கடி ஃபாரின் போகிறாங்கன்னு கேட்டவங்க.